ஹலோ மக்களே, இன்னைக்கு சிம்பிள் அண்ட் ஹெல்தியான லஞ்ச் மெனு பக்கோடா குழம்பு. இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே அவசியம் இல்லைங்க. ஒரு அப்பளம் இருந்தால் போதும், வச்சு சூப்பராக சாப்பிட்டுக்கலாம். என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்க. அதுக்கு தோரம் பருப்பை 1 hour ஊற வச்சு வடைக்கு அரைக்கிற மாதிரி குறை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சோம்பு, இடிச்ச இஞ்சி, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பக்கோடாவாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். குழம்புக்கு தேவையான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியா இருந்ததுங்க. ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்கும் அதுவே இன்னைக்கு கொடுத்து விட்டாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். சட்டியில் எண்ணெயை விட்டு கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம், காஞ்ச மிளகாய், இடிச்ச பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கினதும் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், உப்பு, தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா பக்கோடா போட்டால் கொஞ்சம் குழம்பு திக்காயிடும். குழம்பு கொதிச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. பக்கோடா, கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 10-20 மினிட்ஸ் கழிச்சு சர்வ் பண்ணுங்க.